Academy Coaching Center. Class 10, CBSENCERT. Chapter 2, Exercise 2.2, Polynomial. Next, Chapter 2, Exercise 2.2, second sum. Find a quadratic polynomial each with the given numbers as the sum and product of its zeros respectively. இங்க first subdivision வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1/4, -1 சொல்றாங்க. அதாவது ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா sum of its zeros, ஒன்னொன்னு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு -1 வந்து பாத்தீங்கன்னா product of zeros ன்னு அவங்களே கொடுத்துறாங்க. That means sum of the zeros வந்து பாத்தீங்கன்னா alpha plus beta, ஒரு alphaவோட ரூட்டும் பீட்டாவோட ரூட்டையும் ஆட் பண்ணி அவனே ஒரு ஆன்சர் கொடுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்பாவையும் பீட்டாவையும் மல்டிபிள் பண்ணி அவனே வந்து ஒரு வேல்யூ கொடுத்திருக்கான்னு சொல்றாங்க. அப்போ ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணா போதும்ன்றாங்க. சம் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ் ஈக்குவல் டு 1/4, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து -1 நம்ம நோட் பண்ணிட்டோம். அப்ப நம்ம படிக்கிற சாப்டரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ன்றதுனால தட் மீன்ஸ் பாலினாமியல்ஸ்ல நம்ம படிக்கிறதே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். போக போக அட்வான்ஸ்ல கியூபிக், குவாட்டிக் எல்லாமே நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இங்க 10th NCERTல நீங்க சிபிஎஸ்சில படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்ப ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா ஒரு k டேர்ம் நம்ம போட்டுட்டு பிராக்கெட்ல ஓகேங்களா x² மைனஸ் SOZன்றதை நான் ஷார்ட்ல எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நீங்க எக்ஸாம் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் ஜீரோஸ் x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோன்னு சொல்றாங்க. x² ஓட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே கிடையாது. x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃப் இட் ஜீரோஸ் அண்ட் கான்ஸ்டன்டோட இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். இது எல்லாமே வந்து எல்லா சம்லயும் ஒரே ஃபார்முலா தான் நம்ம இங்க யூட்டிலைஸ் பண்ண போறோம். இப்ப k பிராக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு x² மைனஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா x பிளஸ் ஆல்பா பீட்டா. இதை நீங்க நோட் பண்ணணும், நோட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப இங்க k இங்க வந்து x² மைனஸ் உங்களுக்கு சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 1/4 ன்னு சொல்லிருக்காங்க. தட் மீன்ஸ் இங்க 1/4 ன்னு சொல்லிருக்காங்க. அதனால இங்க வந்து நம்ம ஃபார்முலா படி மைனஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஆல்பா பிளஸ் பீட்டா தட் மீன்ஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1/4ல x ஓட டேர்ம் நம்ம போட்டோம் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் தட் மீன்ஸ் ஆல்பா பீட்டாவோட வேல்யூ. ஓகேங்களா? அப்ப ஆல்பா பீட்டாவோட வேல்யூ எனக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? -1 நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த -1 நம்ம இங்க நோட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் டினாமினேட்டர் எதுவுமே இல்லை, இதுலயும் டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. அப்போ 4 வந்து காமனா இருக்கிறதுனால 4 நம்ம எல்சிஎமா எடுத்துக்கிட்டோம்னா அப்போ 4 வந்து பாத்தீங்கன்னா x²க்கும் மல்டிபிள் ஆக போகுது, 4 வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட்டுக்கும் மல்டிபிள் ஆக போகுது. அப்போ 4x² மைனஸ் ஆல்ரெடி இங்க 4 கரெக்டா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அதோட டினாமினேட்டர்ன்றதுனால நியூமரேட்டர் அதே எடுத்துக்கிறோம். அப்போ 1x மைனஸ் இதுல மல்டிபிள் வந்து பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 4 வந்து நம்மளுக்கு 4 1s are 4 நம்ம எடுத்துறோம் டிவைடட் பை 4. இப்போ இந்த k டிவைடட் பை 4 வந்து நம்ம வெளியில எடுத்ததுனால ஓகேங்களா 4x²ல -x -4 அங்க இருக்கிற நியூமரேட்டர் அப்படியே எழுதிட்டோம். அப்ப இந்த k/4 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் 0ல போயிடுச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகி எது பண்ணாலும் 0வோட மல்டிபிள் வந்து பண்ணீங்கன்னா 0 தான் ஆகும். அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4x²ல -x -4 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் சம்ல வந்து பாத்தீங்கன்னா √2, 1/3 சொல்லியிருக்காங்க. உங்க கொஸ்டின் படி வந்து சம் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ் வந்து √2, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/3 சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் சம்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ அதே தான் இங்க கடைசி வரையும் யூஸ் பண்ண போறோம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் k x² மைனஸ் சம் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ் SOZனா சம் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ் x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க. k x² உங்களோட சம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு √2ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த √2 நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டோம். x டேர்ம் நம்ம போட்டோம் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1/3, அந்த 1/3 நம்ம அப்ளை பண்ணிட்டோம் ஈக்குவல் டு 0. k இப்ப இங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் எல்லாம் நம்ம கரெக்டா இது பண்ணிரும். x² மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் √2x பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 1/3. இப்ப டினாமினேட்டர் இதுலயும் எதுவுமே இல்லை, இதுலயும் எதுவுமே இல்லை, இதுல 3 காமனா இருக்கு. அதனால வந்து 3 நம்ம ஃபுல்லா எடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்ப 3 ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற எல்லாத்துலயும் நம்மளுக்கு மல்டிபிள் ஆயிரும்ன்றாங்க. இங்க 3 மல்டிபிள் ஆயிடுச்சுன்னா 3 into x² 3x².
ஓகேங்களா. 3 இன்ட்டு √2 உள்ளலாம் √2 மல்டிபிள் பண்ணிடாதீங்க, தப்பாயிரும். ஓகேங்களா. √2ன்றது ஒரு தனி நம்பராக இருக்குது. அப்போ 3√2 மல்டிபிள் ஆகாது. ரூட் வந்து ஒரு ரூட் இல்லாத ஒரு நம்பருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆகாது. மல்டிபிள் பண்ணிங்கன்னா தப்பாயிரும். அதனால் வந்து 3√2 தான் போட்டுக்கணும். அப்போ 3√2x ப்ளஸ் இங்கே 3 வந்து ஆல்ரெடி அதோட டினாமினேட்டர்ன்றதுனால மேலே இருக்கிற நியூமரேட்டர் சேமாக தான் இருக்கும், 1 டிவைடட் பை 3. அப்போ k/3 நம்ம வெளியில் எடுத்துட்டோம். 3x² மைனஸ் 3√2x ப்ளஸ் 1. ஓகேங்களா. நியூமரேட்டரை எழுதிட்டோம். அப்போ k/3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கனாலும் எது கூட ஜீரோவோட மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் ஆகும். அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x² மைனஸ் 3√2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். ஒரு ரூட் வந்து 0, ஒன்னொன்று ரூட் வந்து √5ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லலை, இவங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது ஒரு 0வும் இது ஒரு 0வும் சொல்லியிருக்காங்கன்றாங்க. ஓகேங்களா. அதனால சம் ஆஃப் இட் ஜீரோஸ் வந்து 0, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு √5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் kx² மைனஸ் சம் ஆஃப் இட் ஜீரோஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். kx² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா சம் ஆஃப் த ஜீரோஸோட இதுவும் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோ இதுவும் நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து kx² ஃபார்முலா படி மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, தட் மீன்ஸ் சம் ஆஃப் இட் ஜீரோஸ் வந்து 0ன்னு சொல்லிட்டோம். எக்ஸோட வேல்யூ நம்ம நோட் பண்ணிட்டோம். ப்ளஸ் எக்ஸோட வேல்யூனா தட் மீன்ஸ் எக்ஸோட வேரியபிள் இங்கே நோட் பண்ணிட்டோம். ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்மளுக்கு √5ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதனால நம்ம √5 நம்மளுக்கு ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா. இப்போ kx² ஜீரோவோட எந்த டேர்ம் எக்ஸோட மல்டிபிள் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் ஆகும். அதனால அதை நம்ம நோட் பண்ணல. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் √5. அப்போ kx² ப்ளஸ் √5 ஈக்குவல் டு 0. k அந்த பக்கம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு x² ப்ளஸ் √5 ஈக்குவல் டு 0ன்றாங்க. அப்போ தேர்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு ஓவர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1,1. சம் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ் வந்து 1 அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ் 1. கொஸ்டின் கொடுத்துருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து நம்மளுக்கு நோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்குன்னு ஒன்று ஈக்குவேஷன் இஸ் ஃபார்முலா வந்து k பிராக்கெட்டில் x² மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் எக்ஸ் அண்ட் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம். ஃபார்முலா படி சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா நம்மளுக்கு அடுத்த இதில் நம்ம நோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ k பிராக்கெட்டில் x² மைனஸ் ஃபார்முலா படி சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து நம்மளுக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. சம்மில் சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து நம்மளுக்கு 1ன்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஃபார்முலா படி எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து நம்மளுக்கு 1 கொடுத்துருக்காங்க. அதனால அதையும் 1 நோட் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு 0. x² மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ்ன்னு நம்ம நோட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா k ஈக்குவல் டு 0க்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0 ஆயிரும். k வராது. x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இதே மாதிரி ரெண்டு ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சம் ஆஃப் இஸ் ஜீரோஸ் வந்து -1/4, ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து 1/4 நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நோட் பண்ணிட்டோம். சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1/4, ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து 1/4 நம்ம நோட் பண்ணிட்டோம். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஃபார்முலா நோட் பண்ணிடுறோம். எக்ஸ் பிராக்கெட்டில் x² மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஈக்குவல் டு 0 நம்ம நோட் பண்ணிட்டோம். அதே ஒரு இதில் k பிராக்கெட்டில் x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ சம் ஆஃப் ஜீரோஸில் வந்து நம்ம அதோட வேல்யூ வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. k பிராக்கெட்டில் x² ஃபார்முலா படி மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து எனக்கு -1/4 கொடுத்துருக்கிறதுனால -1/4 பிராக்கெட்டில் நோட் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ நோட் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/4, அதனால அங்கே 1/4 நம்ம நோட் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு சொல்லிட்டோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற டினாமினேட்டர் வந்து 1 இருக்குது, இங்கே இருக்கிற டினாமினேட்டர் 4 இருக்குது, இங்கே இருக்கிற டினாமினேட்டரும் 4 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுவும் 4 இதுவும் 4 காமனாக இருக்குது. அப்போ இது 4 வேணும்னா அப்போ இதுலேயும் மல்டிபிள் ஆஃப் 4 இதுலேயும் மல்டிபிள் ஆஃப் 4ன்னு சொல்லிடும். அப்போ 4 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர். இப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் 1x ப்ளஸ் 1 நம்ம நோட் பண்ணிட்டோம். டிவைடட் பை 4 நம்ம எடுத்துட்டோம். அப்போ k பை 4 4x square plus x plus 1 equal to 0. அப்போ k by 4 equal to அந்த பக்கம் போயிடுச்சுன்னா எனக்கு 0 ஆயிரும். அதனால 4x square plus x plus 1 equal to 0. Fifth subdivision over. Chapter last subdivision 4, 1. 4 வந்து sum of zeros and 1 வந்து product of the zeros. General form of quadratic equation is k. Formula note பண்ணிருக்கோம். x square minus sum of zeros x plus product of the 0 equal to 0. ஓகேங்களா? அப்போ k x square note பண்ணியாச்சு minus sum of zeros வந்து நம்மளுக்கு 4 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 4 கொடுத்துருக்காங்க. அந்த 4 நம்ம இங்கே நோட் பண்ணிட்டோம். 4x plus product of the 0 வந்து நம்மளுக்கு 1 கொடுத்துருக்காங்க. அந்த 1 நம்ம இங்கே போட்டாயிடுச்சு. k x square minus into plus minus 4 into x 4x plus plus into plus plus 1 நம்ம நோட் பண்ணியாச்சு. இதில் டினாமினேட்டர் எதுவுமே கிடையாது. அதனால டைரக்ட் ஆன்சர் k அந்த பக்கம் போயிடுச்சு. x square minus 4x plus 1 equal to 0. 6th subdivision முடிஞ்சு போயிடுச்சு.